ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பித்து மாஸ் காட்டி இருக்கும் நம்மளுடைய விராட் கோலி. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்துட்டு ஃபஸ்ட்டு அவருடைய வார்ம் அப் அப்படிங்கிறத கிளென் மேக்ஸ்வெலோட ஃபுட்பால் விளாண்ட ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு நம்மளுடைய டீம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் நம்மளுடைய விராட் கோலி ரஜத் படிட்டரோட வந்துட்டு பேட்டிங் ஆடி இருக்கிறார். ஸோ ரஜத் படிட்டர் அதுக்கப்புறம் ஃபாவ் டு பிளேசர்ஸ் விராட் கோலி இவங்க 3 பேர் தான் அந்த ஒரு ப்ராக்டிஸ்க்கு வந்து போயிருக்காங்க. ஸோ டோட்டலாக இவங்க தான் ஆர்சிபியோட டாப் 3. ஸோ இவங்க கையில் தான் ஆல்மோஸ்ட் அந்த பேஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்டிஸ் செஷனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ஒன்று வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி அவங்களுடைய அஃபிஷியல் யூடியூபோ இன்ஸ்டாகிராம்லேயோ போடல. ஸோ இது மற்ற இன்சைடர் சேனல்ஸ்லேருந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ வீடியோவோட அந்த ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் குவாலிட்டி இதாக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக அதில் என்ன நடந்தது, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொன்னது நான் அப்படியே வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு ஃப்ளோ பண்ணி வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியும் நம்மளுடைய அனுஜ் ராவத்தும் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரஜத் படிட்டர் கூட வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ ரீஸ்டாப்லி வர்சஸ் நம்மளுடைய விராட் கோலி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஐபிஎல் 2024 வேறு லெவலில் வந்து நடந்த ஒரு ஃபேஸ் ஆஃப். ஸோ ரீஸ்டாப்லியை பொறுத்த வரைக்கும் அவரோட இன்ஜுரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ விராட் கோலி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தான் நம்ம வந்துட்டு நேற்றே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதாவது விராட் கோலியும் நம்மளுடைய மேக்ஸ்வெலும் வந்து ஃபுட்பால் விளாண்டுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விராட் கோலி ஸோ ரீஸ்டாப்லி கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவங்களோட இன்ஜுரி எப்படி இருக்குது, ஸோ லாஸ்ட் டைம் என்னாச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஸ்டாப்லியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டால் பவுலர். ஸோ அந்த இடத்துல அவரோட எக்ஸ்பிரஸ் பேஸ் எப்படி இருக்குது, ஸோ டால் பவுலர் அப்படிங்களா லைன் அண்ட் லென்த்தில் எப்படி போடுறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக கூட ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். ஸோ ரீஸ்டாப்லியோட பவுலிங்கில் விராட் கோலி நல்லாவே வந்து பேட்டிங் ஆடுற மாதிரியான ஷாட்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரஜத் படிட்டர் வரும்போது அல்சாரி ஜோசப் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அல்சாரி ஜோசப் ஸோ டோட்டலாகவே வந்துட்டு அவருமே வந்து நல்ல ஒரு ஸ்பெல் தான் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாற்றி வந்துட்டு ஸ்பெல்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக வந்துட்டு மேட்ச் மாதிரியே ரஜத் படிட்டர் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விராட் கோலி ஸோ டோட்டலாக வந்துட்டு ரீஸ்டாப்லி ஓவர் போடுவார். ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் ஓவர் மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைசக் விஜயகுமார். ஸோ வைசக் விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். ஸோ டோட்டலாக பேட்டிங்கில் நம்மளுடைய கிங் கோலி அருமையான 60% அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடித்து பதற விட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஹிந்தி சேனலில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக வந்து ப்ரூஃப் அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ டோட்டலாக வந்துட்டு அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நானே ஸ்கோருக்குனா என்ன பண்ணுவேன்னா, ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் செஷனில் வந்துட்டு ஸ்கோர் அப்படிங்கிறதுல அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ வெப்சைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க வந்து இவங்களை ஃபேஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடந்தது, அதிரடியாக பேட்டிங் ஆனாங்க, அவுட் ஆனாங்க, அது மட்டும் சொல்லுவாங்க. ஸோ நான் ஸ்கோர் சொல்லணும் அப்படிங்கிறக்காக அவங்க அடிக்கிற வந்துட்டு அந்த ஷாட்ஸ் எல்லாம் வந்துட்டு 6 போகுமா 4 போகுமான்னு ப்ரெடிக்ட் பண்ணி நான் ஒரு ஸ்கோர் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நேற்று வந்துட்டு விராட் கோலியோட பேட்டிங் அப்படிங்கிறத பார்க்கும்போது தலைவன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4-5 ஓவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். 28 பால் கிட்டக்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46 ரன் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது அந்த வீடியோஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த விஷயம். ஸோ கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நல்ல ஒரு அருமையான அதிரடியான பேட்டிங் ஆடினார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவர் மட்டும் இல்லாமல் ஆர்சிபி மிகப்பெரிய லெவலில் வந்து பெனிஃபிஷியரியாக இருப்பாங்க. ஸோ கிங் கோலி, ஃபாவ் டு பிளேசர், ரஜத் படிட்டர்லாம் வந்து பேட்டிங் ஆடி டாப் 3 வந்து செட்டில் பண்ண வச்சது இந்த இடத்துல ஃபஸ்ட் ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன்.